2 எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதோட ஹெச்எஃப் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 2-3 மெத்தடில் போடலாம். ஆனால் நீங்கள் வந்து ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணி போடுறது தான் வந்து உங்களோட பெஸ்ட் மெத்தடு. இப்படி வந்து ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணி போடுறதுன்றது பாருங்கள். இப்போ ஆப்ஷனில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா x-1 இருக்குது, x-2 இருக்குது. ஓகேவா? இப்போ நான் எக்ஸுக்கு வந்து 1ன்னு போடுவேன், எக்ஸுக்கு வந்து 2ன்னு போடுவேன். இப்போ எக்ஸுக்கு 1ன்னு போட்டேன் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனில் போட்டேன் அப்படின்னா இது வந்து 0 ஆகலை. அப்போ வந்து x=1ன்றது x-1 வந்து ஒரு ஃபேக்டர் கிடையாது. அப்போ இது வராது, இதுவும் வராது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கு 1ன்னு போட்டேன் அப்படின்னா இது வந்து வேல்யூ 0 ஆகுது. அப்போ இது வந்து இதில் வந்து x-1 வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குது. அப்போ இதுவும் வராது. ஆன்சர் வந்து டேரெக்டாக இதை சொல்லிடலாம். இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் எக்ஸுக்கு வந்து சம் வேல்யூ வந்து போட்டு பாருங்கள். எக்ஸுக்கு வந்து 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணி இதுக்கு ஒரு வேல்யூ வரும், இதுக்கு ஒரு வேல்யூ வரும். அது ரெண்டுக்கு ஹெச்எஃப் கண்டுபிடிச்சோம்னா ஒரு வேல்யூ வரும். அந்த ஹெச்எஃப் வேல்யூ வந்து எந்த ஈக்குவேஷனில் வருதுன்றது பார்த்தோம்னா டேரெக்டாக நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். கொஷனுக்கும் அதே மெத்தடை பேஸ் பண்ணி கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.